அம்மா எனக்கு கொஞ்சம் காஃபி குடிக்கணும் போல இருக்குமா, அண்ணியை போட்டு தர சொல்லுங்கம்மா. அவ்வளோதானே, இப்போவே கூப்பிட்றேன். மருமகளே ஆமா, இங்க சொல்லுங்க அத்தை, கூப்பிட்டீங்களா? லைட்டாக தலைவலிக்கிற மாதிரி இருக்கு. எனக்கும் உன் நாத்தனாருக்கும் ஸ்ட்ராங்காக 2 காஃபிமா. காஃபி போதுமா? கூட ஸ்நாக்ஸ் ஏதாவது செஞ்சு தரணுமா அத்தை? பரவாயில்ல, கேளுங்க, நான் செஞ்சு தரேன். எவ்வளோ நல்ல மனுஷிய மருமகளுக்கு நீ கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணுமா. உனக்கு என்ன தோணுதோ, பக்கோடாவோ பஜ்ஜியோ போண்டாவோ பண்ணிட்டு வாமா. இல்லை, எனக்கு ஒன்று மட்டும் புரியல. நான் ஒரு நாள் எக்ஸ்ட்ராவாக எங்கள் அம்மா வீட்டில் இருந்தால் மட்டும் ஃபோன் பண்ணி வாம்மா வாம்மான்னு கூப்பிட்டுக்கிறாங்க. அவங்க பொண்ணு மட்டும் வந்து மாத கணக்கில் என் வீட்டில் உட்காந்துட்டு நான் அவளுக்கு சமைச்சு போடணுமா? இது எந்த விதத்தில் நியாயம்? இதில் காஃபி, டீ, அப்புறமா ஸ்நாக்ஸ் எல்லாமே காம்ப்ளிமெண்ட்ரியாக பண்ணி தரணும். கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லை. என்னம்மா அண்ணி உள்ளே போய் சத்தம் இல்லாமல் நமக்கு ஏதோ ஸ்நாக்ஸ் செய்கிறாங்க போல? அண்ணி இப்படியெல்லாம் பண்ண மாட்டாங்களே, நிச்சயமாக நம்மளையோ 2 பேரையும் திட்டிகிட்டு இருப்பாங்கம்மா, எனக்கு நல்லாவே தெரியும். சும்மா இருடி, நல்லா இருக்கிற வீட்டில் குழப்பத்தை உண்டாக்காத. திட்டிட்டோ செய்கிறாளா அதை பாரு. நமக்கு தெரிஞ்சு அவள் திட்டல, அவன் மனசுக்குள்ளே என்ன நினச்சிக்கிட்ட நம்மளுக்கு என்ன? நீ ரொம்ப தாம்மா இடம் கொடுக்குற உன் மருமகளுக்கு. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை தானே, நான் என் வீட்டிலலாம் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை எல்லாமே நான் சாரீ கட்டிக்கிட்டு பூஜை பண்ணாதான் எங்கள் அத்தை ஒத்துப்பாங்க தெரியுமா? ஆனால் நீ அதெல்லாம் எதுவுமே சொல்கிறதில்ல உன் மருமகளுக்கு. அவள் பாட்டுக்கு சுடிதார் டிஷர்ட்னு போட்டு வீட்டுக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்கா. உங்கள் மாமியார் கொடுமை பண்ணுறாங்கன்றதுக்காக நானும் பண்ண சொல்கிறியாடி? அவளை எது 3 டைம் சமைச்சு போட்டு கிடக்குறான். அதில் நீ மண்ணை அள்ளி போட்டுருவ போல. உங்களுக்கு உங்கள் கவலை. அம்மா சொல்லுடா மகனே. அம்மா நான் கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணுற வேலையாக வெளில போயிட்டுருக்கேன், போயிட்டு சீக்கிரமாக வந்துடுறேன். அப்படியே ஷோபாவையும் கூட்டிகிட்டு போகிறேன். அவ்வளோதானே, கூட்டிகிட்டு போப்பா. அத்தை உங்கள் காஃபி எடுத்துக்கோங்க. நத்தனாரே நீங்களும் எடுத்துக்கோங்க. ஷோபா சீக்கிரமாக கொடுத்துட்டு ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிவிட்டு வா. நம்ம ஷாப்பிங் போகிறத அம்மா கிட்ட சொல்லிட்டேன், நம்ம கிளம்பலாம். சரிங்க அத்தை, நாங்கள் போயிட்டு வரோம். சரிடிம்மா, போயிட்டு சீக்கிரமாக வீடு வர்ற வழியா பார். என்ன குட்டச்சி, உனக்கு ஏதாவது தேவைப்படுதா? நீயும் வாயே ஷாப்பிங்க்கு எங்கள் கூட. எனக்கு ஒன்றும் தேவையில்லை, நான் எல்லாமே வாங்கி வச்சுருக்கேன். இன்னும் போடாத ட்ரெஸ்ஸஸே என்கிட்ட 10க்கு மேலே இருக்குது. காஸ்மெட்டிக்ஸ் எல்லாம் நான் பிராண்டடாக தான் வாங்குவேன், எல்லாமே வாங்கி வச்சுருக்கேன். வந்து வாங்கிக்கோன்னு சொன்னால் ரொம்ப தாண்டி அழட்டிக்கிற. என்னமோ பண்ணு, நாங்கள் போயிட்டு வரோம். இந்தாடி காஃபி எடுத்துக்கோ. உன் காஃபியை தூக்கி குப்பை தொட்டியில் போடுமா. ஏண்டி கோச்சிக்கிற? அம்மா சும்மா ஒரு பேச்சுக்கு தான்மா அண்ணா என்னை ஷாப்பிங்க்கு கூப்பிட்டான். அவன் மனசார கூப்பிடவே இல்லை. அண்ணி அவனை முழுசாக அவங்க பக்கம் திருப்பிட்டாங்கம்மா. அதனால தான் இப்போல்லாம் தங்கச்சி மேலே அவனுக்கு கொஞ்சம் கூட பாசமே இல்லை தெரியுமா? அன்னிக்கு மட்டும் 1000 கணக்கில் ஷாப்பிங் கூட்டிகிட்டு போவான் அண்ணா, என்னை எங்கே கூட்டிகிட்டு போகிறான்? ஹேய், இப்போ தானேடி அவன் கூப்பிட்டான். என்கிட்ட அப்படி இருக்கு இப்படி இருக்கு அவ்வளோ இருக்கு இவ்வளோ இருக்குன்னு சீன் போட்டுட்டு இப்போ அவன் பையனையே என்கிட்ட போட்டு கொடுக்குற நீ. நான் சும்மா தானே சொன்னேன், ஒரு பேச்சுக்கு கூப்பிட்டுட்டு அவனும் சும்மா போயிட்டான். பின்னொரு தடவை பரவாயில்ல இருந்தால் இருக்கட்டும், அதெல்லாம் வான்னு கூப்பிட்டுருக்கலாம் இல்லை? அண்ணாவுக்கு கொஞ்சம் கூட மேலே பாசமே இல்லைம்மா. இதில் அண்ணி ஒரு வார்த்தை கூட வா சாந்தி நீயும் வாங்கிக்கோ உனக்கு என்ன வேணுமோன்னு கேட்கவே இல்லை பார்த்தீங்களா? அம்மா நீங்கள் இல்லாமல் போயிட்டா என் நிலைமை இவ்வளோ தானே. இந்த வீட்டுக்கு வந்தா எங்கள் அண்ணி என்னை இவ்வளோ தானே கவனிச்சுப்பாங்க, எனக்கு இப்போவே தெரியுதுமா. நீ எதுக்கு வருத்தப்படுறேன்னு உனக்கு தான் தெரியணும். சரி, அண்ணி அண்ணா வரட்டும், இதை பற்றி நான் பேசுகிறேன். ஐயோ ஐயோ அம்மா, இப்படியெல்லாம் நான் சொன்னேன்னு அவங்கக்கிட்ட சொன்னால் பாரு நான் இல்லாதப்போ என் மேலேயே போட்டு கொடுக்குறான்னு சொல்லிடுவாங்கம்மா. நீங்கள் அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே சொல்லாதீங்க, இது நமக்குள்ளேயே இருக்கட்டும். இதோட இங்கேயே முடிஞ்சு போட்டும்மா. அவங்க வாங்கி தரலனா கூட பரவாயில்ல, அவங்க ஃபேக்காக காமிக்கிற பாசமே எனக்கு போதும்மா. ஓடி நீ ஒரு முட்டாச்சி. சாந்தி என்ன டிவி இன்ட்ரெஸ்டாக பார்த்துட்டு இருக்க போல? ஆமாங்க நீ, எனக்கு பிடிச்ச சீரியல், இதை நான் டெய்லி மிஸ் பண்ணாமல் பார்த்துடுவேன் பார்த்துக்கோங்களேன். என்ன ஏதோ வாங்கிட்டு வந்திருக்கீங்க போல? ஆமாம் சாந்தி, நான் உனக்கு எனக்கு அத்தைக்கு எல்லாருக்குமே புடவை தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கோ. என்ன நீ இதெல்லாம் பார்த்தா ரொம்ப விலை குறைச்சலாக இருக்கிற புடவை மாதிரி தெரியுது. எனக்கும் அம்மாவுக்கும் விலை குறைச்சலாக இருக்கிறதா வாங்கி தரணும்னு வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? ஏய் சீச்சி சாந்தி, நான் அந்த மாதிரி எல்லாம் நினைக்கிற ஆளே கிடையாது தெரியுமா. இது எல்லாமே ஒரு புடவையும் 2500 தான் தெரியுமா. அதுக்கு மேலேயே தான் ஒரு புடவை 3000 இந்த ரெட் கலர்.
உனக்கு எது வேணுமோ எடுத்துக்கோ. நான் அவ்வளோ சீப் குவாலிட்டிலலாம் எடுக்கிறதே இல்லை துணி. கொஞ்சம் காசு நிறையா கொடுத்தாலும் கொஞ்ச நாள் நிறைய நாள் கட்டினாலும் எதுவுமே ஷேட் ஆகாமல் இருக்கணும். அதுக்காக நான் கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கிறதா எடுப்பேன் தெரியுமா. நீ சொல்கிற மாதிரியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நீ ஏன் எதுவுமே அசியூம் பண்ணிக்காம உனக்கு பிடிச்சதை எடுத்துக்கோ. நான் எடுத்துகிட்டு போய் அத்தை கிட்ட காமிக்கிறேன். அடடே, புடவெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. ஷோபா, எவ்வளோ கொடுத்த? அது உங்கள் பையன்தான் 10,000க்கு நம்ம 3 பேருக்குமே சாரீஸ் எடுத்து கொடுத்துருக்காரு. சாந்தி ஊருக்கு போகும்போது கட்டிக்கிட்டு போக புது புடவை. இதுக்கு ப்ளவுஸ் நீங்களே தைச்சுக்கோங்க அத்தை. ஆமாம், பார்க்க எல்லாமே நல்லா இருக்கு. அப்படியா? எல்லாத்துலேயும் ஒன்று நீங்களே எடுத்துக்கோங்க அத்தை. நான் வேணும்னா இன்னொரு தடவை கூட போய் வாங்கிக்கிறேன். சரி, நான் அடுப்பில் பால் வச்சுட்டு வந்திருக்கேன். நீங்கள் புடவை பிரித்து பார்த்துட்ருக்கேன் அத்தை. நான் வந்துடுறேன். பாருங்கம்மா, இதெல்லாம் ஒரு புடவையா? இதெல்லாம் நம்ம ரேஞ்சுக்கு நம்ம கட்டுற மாதிரியா இருக்குது? ஏதோ கூலி வேலை செய்கிறவங்க கட்டுற மாதிரி வாங்கிட்டு வந்திருக்காங்க. நம்மளை பார்த்தா அன்னைக்கு அவ்வளோ இலக்காரமா? ஏய், வாயை மூடுறி. இதெல்லாம் மார்க்கெட்லேயே நான் கேட்டுட்டு வந்தேன். 1800 கீழே தரமாட்டேன்னு சொல்லிட்டான் தெரியுமா. கொஞ்சம் கூட அறிவே இல்லாமல் பேசக்கூடாது. நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கம்மா, அண்ணி சீப்பான குவாலிட்டியில் தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இது எனக்கு 100% தெரியும் தெரியுமா. அண்ணா நல்ல விலை மதிப்பாக இருக்கிறது தான் வாங்கிக்கோன்னு சொல்லியிருப்பாங்க நம்ம 2 பேருக்கும். ஆனால் அண்ணி தான் அண்ணன் மனசை மாற்றி இந்த மாதிரி புடவைங்களை எடுக்க வச்சுருக்காங்க. எனக்கு நல்லாவே தெரியுதுமா. சாரீஸ் கட்டும்போதே கொஞ்சம் சாஃப்டாக சில்கியாக இருந்தால் தானே கட்டணும்னு தோணும். இதெல்லாம் பாருமா, ஏதோ டார்பால் அப்புறமா வெயிட்டாக இருக்குது. ஏதோ புசு புசுன்னு எடுத்துக்கும். இந்த சாரீ கட்டினா உட்காரவே உட்காராது, ஒழுங்காக ப்ளீட்டிங்ஸும் வராது. அந்த மாதிரி சாரீஸ்மா இதெல்லாம். அப்படியா சொல்கிற? அம்மா, நம்ம வழியில் கொஞ்சம் கொஞ்சமாக விழுந்துட்டுருக்காங்க. ஏன் எப்படியும் அன்னிக்கும் அம்மாவுக்கும் சண்டே மூட்டி விட்டுட வேண்டியதான். சரி, உனக்கு வேணான்னா விடு. நானே இந்த புடவையெல்லாம் எடுத்துக்கிறேன் சரியா. நான் காசு கொடுக்குறேன். நீ ஏதாவது ஒரு புடவை வாங்கிக்கோ. போகிற அன்னைக்கு கட்டிக்கிட்டு போக யூஸ் ஆகும். அது எப்படிம்மா? நான் இவ்வளோ சாரீஸ் விட்டுட்டு போகிறது? பரவாயில்ல, வீட்டில் கட்டிக்க யூஸ் ஆகும்ல. நான் இதில் 4 புடவை எடுத்துக்கிறேன். ஒரு புடவை நீங்கள் எடுத்துக்கோங்க. அண்ணி இன்னொரு தடவை வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டாங்கல்ல. என்ன சொல்கிறீங்க? இந்த பொழப்பு பொழைக்கிறதுக்கு நீ அவள் பற்றி பேசாமலே இருந்திருக்கலாம். என்னை அவமானப்படுத்தாதீங்கம்மா, நான் வரேன். என்ன இந்த ஷவரில் தண்ணியே வரமாட்டேங்குது. இப்போ நான் எப்படி குளிக்கிறது? ஓ, ஐடியா. அண்ணியை சுடு தண்ணி காய்ச்சி எடுத்துகிட்டு வர சொல்லலாம். அண்ணி, அண்ணி. என்ன ஆச்சு சாந்தி? ஏன் இப்படி நின்றுட்டுருக்க அரையும் குறையுமா பாத்ரூமில்? எதுக்கு என்ன கூப்பிட்ட? அண்ணி, இந்த ஷவரில் தண்ணியே வர மாட்டேங்குது. எனக்கு ஷவரில் குளிச்சே பழக்கம் ஆயிடுச்சு அண்ணி. நீங்கள் கொஞ்சம் சுடு தண்ணி போட்டு வெது வெதுப்பா எடுத்துகிட்டு வரீங்களா? ஆமாம், இவ பெரிய மகாராணி. ஷவரில் குளிக்கலன்னா குளிச்ச மாதிரியே இருக்காது. எடு சேருப்ப. எப்படியோ அண்ணியை வேலை வாங்கிட்டோம். அண்ணியை இந்த ஊரை வச்சிருக்கிற துணி என் கையில் அடிபட்டிருக்கு, நீங்களே துவைச்சி போட்டுடுங்கன்னு சொல்லி வேலை வாங்கிட வேண்டியதுதான். என்னம்மா, இந்த பக்கெட்டில் சுடு தண்ணி வச்சிருக்க, வெது வெதுப்பாக இருக்குது. உனக்கு எப்படி வேணுமோ அப்படி ஊற்றிக்கோ. வேறு ஏதாவது வேணுமா? சோப்பு, ஷாம்பு எல்லாம் இருக்கா? அண்ணி, எல்லாமே இருக்குது. இன்னொரு உதவி மட்டும். என்னம்மா சொல்லு, அதையும் செய்கிறேன். அண்ணி, என் கையில் அடிபட்டிருக்கு. காலையில் காஃபி வைக்க போகும்போது கை சுட்டுச்சு அண்ணி. அதனால தான் இந்த துணியெல்லாம் காலையிலே ஊற வச்சேன். துவைக்கல, ஸ்மெல் வந்துடும். நீங்களே கொஞ்சம் துவைச்சி கொடுத்துறீங்களா? உனக்கு அண்ணியா வாச்ச பாவத்துக்கு, உங்கள் அண்ணனை கல்யாணம் பண்ண பாவத்துக்கு இதுவும் செய்கிறேன், எல்லாமே செய்கிறேம்மா. நீ குளிச்சுட்டு வா, நான் வந்து துவைச்சி போட்டுறேன். தி பிளான் வாஸ் சக்ஸஸ். என் மாமியார் வீட்டில் இந்த சாமான் தொலைக்க முடியாமல் தான் இங்கே வந்து கொஞ்ச நாள் இருந்துட்டு போகலான்னு வந்தால் எங்கள் அம்மா எனக்கு இங்கேயும் வேலை சொல்கிறாங்க. நான் இந்த பாத்திரத்தெல்லாம் கழுவணுமா? இது என்ன நியாயம்? அதுவும் இவ்வளோ பாத்திரத்தை சேர்த்து வச்சுருக்காங்க. இப்போ பார் என் கைவசத்தை. ஐயோ, யாராவது ஓடிவாங்களே, ஓடிவாங்களே. என்ன சாந்தி, கீழே படுத்து உருண்டுட்டு இருக்க? ஏதாவது வேண்டுதலா? ஐயோ அண்ணி, பார்த்தா தெரியலையா? தண்ணி பட்டு கால் தடிக்க கீழே விழுந்துட்டா அண்ணி. என்ன காப்பாத்துங்க. இந்த கையை கொடு, எழுந்துடு மேலே. அச்சோ, என்னால் நிற்க கூட முடியலையே அண்ணி. இப்போ நான் என்ன பண்ணட்டும்? இவ்வளோ பாத்திரம் அம்மா கழுவி எல்லாம் பண்ணி வை அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. இப்போ நான் என்னதான் பண்ணட்டும் சொல்லுங்கள். நானே கழுவி இருக்கிறேம்மா தாயே. போய் படுத்து கொஞ்சம் ரெஸ்ட் எடு. என்ன சொன்னாலும் ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு. பிளான் சக்ஸஸ். இந்த வீட்டில் நான் மருமகளா இல்லை இவளா?
இவ தான் அதிகாரம் பண்றா, நான் ஏதோ வேலைக்காரி மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். இதெல்லாம் எங்க போய் முடியுமோ தெரியலையே.